வெல்கம் டு தி டெவில் டைரி. இன்னைக்கு நம்ம எதை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு அதை பற்றி நம்ம பேசணுமா, அதை பற்றி நம்ம பேசினா நம்ம இந்த ஒரு சமூகத்தில் ஒரு கெட்ட ஒரு ஆளாக மாறிட மாட்டோமா, நம்மளை 4 பேர் தப்பாக பேசுகிற மாட்டாங்களா அப்படின்னு நினச்சி நான் எதுவுமே பேசக்கூடாதுன்னு நினச்சா நம்மளை பேச வைக்கிற ஒரு சமூகத்துக்கு ஆளாக்குற ஒரு சில விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அதனால் என்னை தப்பாக யாரும் நினச்சிக்க வேண்டாம். தயவு செஞ்சு இந்த மாதிரி நம்ம செய்யாமல் இருப்போம் அப்படின்னு அந்த அந்த ஒரு எண்ணத்தை மனசில் வச்சுக்கோங்க. அப்படி என்னடா நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட ஃப்ளைட்டில் எல்லாரும் பார்க்குற மாதிரி 2 பேர் தப்பான ஒரு விஷயத்தை செஞ்சிட்டு இருந்திருக்காங்க. அதை ஒரு சின்ன பசங்க 2 பேர் பார்த்துருக்காங்க. இது தொடர்பாக அவங்க 2 பேர் மேலே பாலியல் வழக்கு ஆனது பதிவு செய்யப்பட்டு அவங்க கைது செய்யப்பட்டிருக்காங்க. இந்த மாதிரிலாம் ஆள் இருப்பாங்க அப்படின்னு நினச்சி நான் அன்னைக்கு பேசாமல் விட்டுட்டேன். அடுத்து ஒரு 2 நாள் இல்லை, ஒரு 2 நாள் கூட இல்லை, பீகார்னு தப்பாக சொல்லிட்டேன். உத்தரப்பிரதேசத்தில் ஒரு பெண், அதாவது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி 2 பசங்க இருக்காங்க. 2 பசங்களையும் விட்டுட்டு அவங்க கள்ளக்காதலனோட ஓயோவில் ரூம் போட்டு அவங்களுக்கு பர்த்டே செலிப்ரேட் பண்ணி உல்லாசமாக போகிற நேரத்தில் அவங்க புருஷன் அந்த பசங்களை ஆச்சிக்கிட்டு உங்கள் அம்மா லட்சணத்தை பாருங்கள் அப்படின்ற நேருக்கு நேர் கதவை திறந்து உள்ளே போகும்போது அந்த அம்மா என்ன செஞ்சுருக்குன்னா, காம்பவுண்டு சவுறு ஏறி குதித்து அந்த காம்பவுண்ட்லேயே ஓடி இருக்காங்க. பார்த்துக்கங்க அப்போ எத்தனை காம்பவுண்டு சவுறு தாகியிருப்பாங்கன்னு. நம்ம சொல்லி கலாய்ப்போம் பசங்களை, என்னடா இன்றைக்கி எங்கே தானே அப்படின்னு சொல்லி. ஆனால் இதுக்கப்புறம் பசங்களை கேட்குறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம். பொண்ணுங்களை தான் கேட்கணும் போல். நான் எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்லலை. இந்த மாதிரி ஒரு கேடுகட்ட ஜென்மம் இருக்கிற வரைய இந்த நாடு எப்படிங்க உருப்பிடும்? நாடு எப்படி உருப்பிடும் சொல்லுங்க. இப்போ அது போதாதுன்னு இப்போ திருநெல்வேலியில் ஒரு பையன் உயிராக தொடர்ந்து லவ் பண்ணி அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு நினச்சிருக்கான். அந்த விஷயத்தை நான் பற்றி என்ன சொல்கிறது ஏது சொல்கிறதுன்னே தெரியல. அது ஒரு சாதி கலவரமாக மாறி அந்த தம்பி போய் அந்த பையனை நடுரோட்டில் வெட்டி கொலை பண்ணியிருக்கான். அடுத்து ஒரு 2 நாளில் விசாரணையானது ஏற்பட்டிருக்கு. அந்த விசாரணையில் அந்த பொண்ணு என்ன சொல்லியிருக்குன்னா, நான் லவ்வே பண்ணலை அப்படின்னு அவனை புதைக்கிறதுக்கு முன்னாடியே இந்த பொண்ணு அந்த காதலை புதைச்சிருக்கு. இப்படிலாம் நம்ம வாழ்ந்து என்னங்க பண்ண போகிறோம்? அப்போ எதுக்குங்க பேசுகிறீங்க? எதுக்கு இந்த மாதிரிலாம் ஒரு பையனை தப்பான ஒரு நோக்கத்தில் கொண்டு போய் தள்ளுறீங்க? அவன்கிட்ட இல்லாத காசாங்க. அவன் மாதம் 2.5 லட்சம் சம்பாதிக்கிறான். மாதம் 2.5 லட்சம் சம்பாதிக்கிறான்னா அவனோட அப்போ காசை பார்த்து தானே நீ லவ் பண்ண. அப்போ அவன் மனசை பார்த்து நீ லவ் பண்ணலையா? எப்போ வேணாலும் விட்டுட்டு போயிடலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் உங்களுக்கு எப்படி வருது? இந்த மாதிரிலாம் சில பொண்ணுங்க இருக்கிறதுனால தான் நம்ம நாடு இன்னமும் அப்படியே நாசமாக போகுதுன்னு நான் நினைக்கிறேன். நான் எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்லலை, தயவு செஞ்சு சொல்கிறேன், எல்லா பொண்ணுங்களையும் தப்பாக சொல்லலை. நிறைய நல்ல பொண்ணுங்களும் இருக்காங்க. இந்த மாதிரி கேடுகெட்ட ஜென்மங்கள் இருக்கிற வரைய நம்ம நாடு என்றைக்குமே விளங்காது, என்றைக்குமே உருப்படாமல் போகிறதுக்கு தான் இது வழியாக இருக்குது. இது போதாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லாஸ்ட்டாக நடந்த வருஷத்தில் ஒரு பொண்ணும் ஒரு பையனும் லவ் பண்ணி கல்யாணம் பண்ண போகிற ஸ்டேஜில் அவங்க வீட்டில் அந்த விஷயத்தை தடுத்து நிறுத்தியிருக்காங்க. தடுத்து நிறுத்தின கொஞ்ச நாள்லேயே அந்த பொண்ணுக்கு வீட்டில் பார்க்குற பையனோட நிச்சயமானது நடக்குது. இது நடந்த உடனே அவங்க என்ன பண்ணியிருக்காங்க,
நம்ம காதலிச்ச பையன் எதனா வந்து தொந்தரவு செஞ்சுருவானோ, நம்மளை எதனா மாட்டி விட்டுருவானோ அப்படின்னு அந்த பொண்ணு நினச்சி அந்த பையனுக்கு ஜூஸில் விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க. அந்த பையன் என்ன ஏதுன்னு தெரியாமல், யாராக இருந்தாலும், இப்போ என் ஆளாக இருக்கட்டும், அவங்க ஆளாக இருக்கட்டும், அவங்க எது கொடுத்தாலும் வாங்கி சாப்பிட்றது ஒரு எப்படி சொல்கிறது, நம்ம ஆளுக்கு கொடுக்குறா நம்ம வாங்கி சாப்பிட்டே ஆகணும், இதில் எது இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு நினச்சி சாப்பிட்றவங்களும் இருப்பாங்க. அவங்க சாப்பிடவே சொல்லலை அப்படின்னாலும் அதை வாங்கி அவளே ஊட்டி விட்டாலும் இவங்க ஏற்றுப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு பியூர் லவ்வாக இவங்க நினச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஒரு உண்மையான காதலுக்கு அந்த பொண்ணு செஞ்ச ஒரு துரோகம் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அந்த பொண்ணு அந்த பையனுக்கு விஷத்தை கலந்து கொடுத்துருக்காங்க. இது அவனுக்கு நாளே எந்தவித பாதிப்பையும் எடுத்துடல. ஸ்லோ பாய்சன் மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பையனுக்கு பாதிப்பை ஏற்படுத்தி அவன் இறந்துட்டான். இது தொடர்பாக வழக்கு செய்து விசாரணை செய்யும்போது அந்த பொண்ணு பாய்சன் கலந்துருக்கு அப்படின்னு தெரிய வந்திருக்கு. தெரிய வந்து அந்த பொண்ணுக்கு மரண தண்டனை விதிச்சிருக்காங்க. பார்த்துக்கோங்க, மரண தண்டனை. இந்த மாதிரி நீங்களாம் நடந்தீங்கன்னா நம்ம நாடு கண்டிப்பாக தண்டிக்கும். தயவு செஞ்சு சொல்கிறேன், இந்த மாதிரி விஷயத்தில் தயவு செஞ்சு ஈடுபடாதீங்க. நமக்கு ஆல்ரெடி கல்யாணம் ஆக போகுது, நம்ம ஒரு பையனை தேர்ந்தெடுத்துட்டோம், கல்யாணம் ஆகிடுச்சு அப்படின்னா ஒருத்தனுக்கு ஒருத்தியாக வாழுங்க. தயவு செஞ்சு கெட்ட பேர் வாங்கி இந்த நாட்டையும் சரி, இந்த பொண்ணுங்களையும் சரி, பசங்களையும் சரி, யாரையும் வீணாக்க நினைக்காதீங்க. நன்றி. த டெவில் டைரி அப்படின்ற சேனலை இது போன்ற தகவலுக்கு த டெவில் டைரி அப்படின்ற சேனலை ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.